இன்றைக்கு மக்களே 3 கறியோடு வந்திருக்கிறேன். பாருங்க, கத்திரிக்காய் பிரட்டல், இது வந்து வாழைப்பூ வரை, இது கொலாட் வரை, பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. பாருங்க மக்களே, கத்திரிக்காய் பிரட்டல், இது வந்து வாழைப்பூ வரை, கொலாட் வரை. வாழைப்பூ வரை, சுடுது. வாங்க மக்களே, வாழைப்பூ வரை. பாருங்க மக்களே, இது வந்து ஸ்ரீலங்கா கத்திரிக்காய். நெய்தை வச்சு ஒரு எண்ணெயில் பொரித்து நல்லொரு பிரட்டல், அதாவது கல்யாண வீட்டு கறி, யாழ்ப்பாணத்து கல்யாண வீட்டு கறி இப்படி தான் வைப்பார்கள். அதான் இன்றைய வைக்க போகிறேன். இது ரம்புட்டான் பழம், இது ஒரு 40 படத்துக்கிட்ட வாங்கினான், $15. நல்ல பழம். இங்கே எனக்கு ரம்புட்டான் பழம் பண்ணால் நல்ல விருப்பம். இப்போ கத்திரிக்காயை இப்படி மெல்லிசாக வெட்டி கொள்ளலாம். கத்திரிக்காயை பொரித்து பிரட்டலுக்கு கொஞ்சம் சீனி போடுவார்கள், ஒரு அரை டீஸ்பூன், ஒரு கத்திரிக்காய்ன்ற அளவை பொறுத்தது. இப்போ சீனி போட்டு பழப்புளியும் போட்டு பிரட்டுவினா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ எல்லா கத்திரிக்காயும் மெல்லிசாக வெட்டிட்டேன். ரம்புட்டாம்பழம், இப்போ வெங்காயத்தை வெட்டி கொள்ளுவோம். இப்போ கத்தரிக்காயை பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வெங்காயம் வெட்டிட்டேன், பூண்டு எடுத்து வச்சுக்கிறேன், கருவேப்பிலையும் கழுவி வச்சுக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், 2-3 செத்தல் மிளகாய், இதை போட்டு வதக்க வேண்டும். இப்போ கத்தரிக்காய் முதல் பொரிக்கட்டும். இப்போ நான் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு விடியவில்லைன்னா இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த வெந்தயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெந்தயத்தை கரைக்கி சேர்க்கலாம். அவங்க மக்களே, கத்திரிக்காய் பொரிஞ்சு விட்டாது, இங்கே வடித்து எடுப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டுது. நான் முதல்ல எண்ணெயில் பூண்டு போட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன், கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா கலந்து பொரிஞ்சிட்டுது. இனி பொரிச்ச கத்திரிக்காயையும் தூள் போட்டு கூட்டலாம். இப்போ கொஞ்சமாக தூள் போட்டுக்கொள்கிறேன். கிணக்க தூள் போடக்கூடாது. தண்ணி விட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. நான் தேங்காய் பால் விடுறேல, இப்போ விருப்பம்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம். இதுக்குள்ள கொஞ்சம் பழப்புளி அல்லது நான் கெச்சப் தான் விடுறேன்னா பழப்புளி போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு பிரட்டி எடுப்பார்கள்.
அதான் கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் பிரட்டல். நான் பழப்புளிக்கு பதிலாக கெச்சப் விட்டு கொள்கிறேன். ஒரு 3/4 கரண்டி சீனி போட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் கத்திரிக்காய் பிரட்டல் தூக்கலாக இருக்கும். வாங்க மக்களே, கத்திரிக்காய் பிரட்டல் எண்ணெய் பிறந்து வந்துருக்கு. இதுதான் கல்யாணம் வீட்டு கத்திரிக்காய் பிரட்டல். வாங்க மக்களே, கத்திரிக்காய் பிரட்டல் எண்ணெய் பிறந்து வந்திருக்கு. இதுதான் யாழ்ப்பாணத்து வெட்டிங் கறி, அதாவது கல்யாணம் விட்டு கத்திரிக்காய் பிரட்டல். சபையில் போட சொல்லி கேட்பார்கள், அடிக்கடி போட்டு சாப்பிடுவார்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு முறை வச்சு பாருங்கள். கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. வணக்கம் மக்களே, நான் இன்றைக்கு கத்திரிக்காய் பிரட்டலோடு வந்திருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குண்டு. நான் இன்றைக்கு ஒரு நல்ல வாழைப்பூ வறக்க போகிறேன். இது கோ ரோட்டில் இருக்கிற ஏசியன் கேஷன் கறியில் அண்டை போய் வாங்கின்னு வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து இதை வெட்டிட்டு ஃபுட் ப்ரெஷரில் போட்டு சின்ன நான் வெட்டி மோருக்குள்ள போட்டு ஊற வச்சுட்டு எடுத்து புளிஞ்சு நல்ல ஒரு வறக்கலாம். இப்போ சில பேர் கத்தியால் கெத்துடுவினோம். இப்படி கெத்துத்தான் வெட்டி எடுக்கிறவ. நான் ஃபுட் ப்ரெஷரில் வெட்டி எடுத்துருவேன். ஊர்லேண்டா வீட்டில் வாழை மரம் இருக்கும், உடனே பிடுங்கி உடனே வறுக்கலாம். இந்த வாழைப்பூவில் இங்கே இப்படி தண்டு வரும், அதெல்லாம் எடுத்து போடணும். இந்த தண்டை சில பேர் எடுத்து போட்டு இதை துவச்சி பொரிக்கிறவே. தண்டை எடுத்து அறிய வேணும்.
முதல்ல ஒரு வீடியோ போட்டு நான் சில பேருக்கு வாழைப்பூ வந்து எப்படி வறுக்கிறேன்னு தெரியாது. கறியும் காய்ச்சலாம், நல்ல எலும்பிச்சம்புளி விட்டு கறி காய்ச்சினாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஃபுட் ப்ரெஷரில் வெட்டி கொள்ளலாம். அங்கே மக்களே ஜோக்கட், ஒரிஜினல் ஜோக்கட். இப்போ இந்த ஜோக்கட்டில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா சீனி போட்டு அடிக்கலாம். அடிச்சும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது தேன் விட்டும் அடித்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த தயிரை போட்டாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். தயிர் இப்போ இந்த மோரை எல்லாம் ஊற்றி கொள்கிறேன். ஒரு அரை மணத்தியாலும் ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த வாழைப்பூண்ட கயர் வந்து எடுபடும். நல்லா ஊற வைக்கணும். இந்த வாழைப்பூவை மோரில் ஊற வச்சாத்தான் இப்படி புளிஞ்செடுக்க இன்னும் வெள்ளையாக வரும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ இந்த கயர் போடும், வறுக்கும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க மக்களே, வெங்காயத்தையும் ஃபுட் ப்ரெஷரில் சுலபமாக வெட்டிட்டேன். இனி எடுத்து கறியளவு போட்டு வதக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொலாட் வெட்டி கழுவி போட்டு வெட்டி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இதையும் ஒரு வறுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஃபுட் ப்ரெஷரில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் செச்சல் மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொலாட் வரைக்கும், வாழைப்பூ வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கடுகு பெரிய சீரகம் போட்டுட்டேன். செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, வெட்டி வச்ச வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். இப்போ கொலாட்டை போட்டுக்கேன். நான் வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சேன். நான் இப்போது மறந்து போய் ஃப்ரீசர்ன்னு சொல்லிவிட்டேன். வேணால் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கணும்.
2-3 நாளைக்கு இருக்கும். கொலாட்டன்னா கோவாயில் ஒரு பாதி கோவாயில் இங்கே வருது. இங்கே அவியட்டும். இப்போ இந்த கொலாட்டை அவிஞ்சோன்னா தேங்காய்ப்பு போட்டு வறுத்துக்கோவேன். உங்களுக்கு விருப்பம் வேண்டால் சாறு தூள் போடலாம். இதுதான் கொலாட் வரை, அதாவது கோவா இலையில் வந்த வரை. இங்கே வந்து இந்த கொலாட் இலையந்து ஒரு சீட் மாதிரி வைக்கணும். அதை வாங்கி வச்சா அது உண்டாயிடும். பெரிய பெரிய வாழை இலை மாதிரி கொஞ்சம் பெரிய இலையாக வரும். இப்போ கொலாட் வர ரெடி. இப்போ பிள்ளைகள் வயசில் இருக்கிறத இப்படி நிறைய முருங்கையில், இப்படி கொலாட்டில், பொன்னாங்கானியில் நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு நல்ல தலைமையில் முளைக்கும். இப்போ பூண்டு, கடுகு, சீரகம், செச்சல் மிளகாய், வெந்தயம் போட்டு வறுத்தாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நன்றாக வதங்கி விட்டது. இப்போ புளிஞ்சி வச்ச வாழைப்பூ இதையும் போட்டு வதக்க வேணும். இப்படி அமர்த்தி மூடி அவிய விடணும். ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டபடியாக பார்த்து போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் நெத்தடி கருவாடை போட்டு வறுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி இப்படி தெளித்து இந்த வாழைப்பூவை அவிய விடுவாங்க. மூடி அவிய விட்டு கொள்ளுவோம். மிளகு தூள் போட்டுட்டேன். மூடி அவிய விடணும். ஒரு அமர்த்தி போட்டு இந்த விருப்பமெண்டா தூள் போடலாம். மிளகு தூள் போட்டால் கொஞ்சம் வாய்வு இருக்கும் வாழைப்பூவில். அப்போ அந்த வாய்வு எடுக்கும். பாருங்க மக்களே, வாழைப்பூ வர ரெடி. இந்த வாழைப்பூ வர வந்து கிட்னிக்கு நல்லது. கிட்னியில் உள்ள கல்லெல்லாம் இதை சாப்பிட்டா ஓடிவிடும்.